அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல ஆலு டிக்கி சாட் எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். 3 உருளைக்கிழங்க வேக போட்டு எடுத்துப்போம். குக்கர்ல வேக போறனால சிம்ல வச்சு 2 விசிலோட எடுத்தரணும். தண்ணி வடிய விட்டு ஆற விட்டுப்போம். அடுத்தது 2 வெங்காயத்த மிக்ஸியில அரைச்சுப்போம். நல்லா ஃபைன் ஸ்மூத் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கணும். ஏற்கனவே 1/2 கப் கொண்டைக்கல்லைய 12 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது சோலை மசாலா குக்கர்லேயே ரெடி பண்ணிடுவோம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், பே லீஃப் ஒன்று சேர்த்துப்போம். அடுத்ததா நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய விழுதை இதோட சேர்த்துருவோம். நல்லா இந்த வெங்காய பேஸ்ட் வந்து பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அதே வெங்காயம் அரைச்ச ஜார்லேயே தக்காளியும் போட்டு அரைச்சிப்போம். வதங்கின வெங்காயத்தோட 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1/4 டீஸ்பூன் மிளகு பவுடர், 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம். எல்லாம் சுருண்டு வர வரைக்கும் வதக்கிப்போம். லைட்டாக இந்த கரம் மசாலா இதோட வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதோட நம்ம ரெடி பண்ணி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துப்போம். இந்த சாட் ஐட்டம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான சாட் ஐட்டம்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம ஃபுல்லாக உருளைக்கிழங்கும் கொண்டைக்கல்லையும் தான் இருக்கும் அதிகமாக. கிட்ஸுக்கு வந்து வித்தியாசமாக செஞ்சு தரணும்னு ஆசைப்பட்டோம்னா இதை மாதிரி நம்ம செஞ்சு தரலாம். பானி பூரி, மசால் பூரி மாதிரி இந்த சாட் ஐட்டமும் நல்லாயிருக்கும். தக்காளி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து ஊற வச்ச கொண்டைக்கல்லையை சேர்த்தணும். இப்போ 1/2 கப் கொண்டைக்கல்லை ஊற வச்ச கொண்டைக்கல்லைக்கு வந்து நம்ம 2லேருந்து 2 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இந்த சாட் ஐட்டத்துக்கு வந்து சோலை மசாலா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இதில் நம்ம இப்போ 2 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சு 5லேருந்து 6 விசில் விட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தாக கொண்டைக்கல்லை வேகும். உருளைக்கிழங்க உரித்து எடுத்துப்போம். இப்போ நல்லா உருளைக்கிழங்கு நம்மளுக்கு ஆறி இருக்குது. மசிக்கும் போது குழகுழப்பு இல்லாமல் இருக்கும். இதோட கொத்தமல்லி தழை சேர்த்துப்போம். இதோட இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு காரப்பொடி சேர்த்துப்போம். காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா உருளைக்கிழங்க மசிச்சுப்போம். ஆலு டிக்கி வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக அரிசி மாவு சேர்க்குறேன். 1/4 கப் அளவு அரிசி மாவு. அரிசி மாவுக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, பிரெட் கிரம்ஸ், கடலை மாவு எது இருக்குதோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி பசைஞ்சுப்போம். சாட்டுக்கு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துக்கணும். அதாவது 1 பங்கு புதினா 2 பங்கு கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, உப்பு, தண்ணி போட்டு அரைச்சிக்கணும். சோலை மசாலா ரெடி ஆகிட்டு இதோட நம்ம இப்போ கொத்தமல்லி தழை போட்டுப்போம். சோலை மசாலா இந்த அளவு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் சாட்டுக்கு நல்லாயிருக்கும். கையில் நல்லா எண்ணெயை பூசிட்டு ஒரு பெரிய லெமன் அளவு எடுத்து உருட்டி இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். உள்ளங்கையில் வச்சு ரவுண்டாக இதை மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுப்போம். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். டக்கு டக்குன்னு இதை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதனால வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமே நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம். இந்த பேட்டிஸில் வந்து நான் எந்த மசாலா ஐட்டமும் சேர்க்கல. ஏன்னா நம்ம சோலை மசாலா வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணியிருக்கனால அது மசாலா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால இதை வந்து ப்ளைனாக நம்ம ரெடி பண்ணிப்போம். நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும்.
இப்போ நல்லா இந்த கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுப்போம். போட்டுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச சோலை மசாலாவை ஊற்றிப்போம். அடுத்ததாக அது மேலே க்ரீன் சட்னி சேர்த்துப்போம். அப்புறம் அதோட கெச்சப் சேர்த்துப்போம். மேலே கொஞ்சமாக வெங்காயம். ஒரு அருமையான சாட் ஐட்டம், ரொம்பவே ஹெல்த்தியான சாட் ஐட்டம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.